சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 25 ml ஆயில் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய், கல்பாசி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஸ்டார் மூக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 3 பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் பொன்னிறமாக. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம ஒரே ஒரு தக்காளி சேர்த்து இதையும் வதக்குங்க. இப்போ நல்லா வதக்கிட்டோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். புதினா இலைகளை நல்லா வதக்கிட்டு தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. 400 கிராம் சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள், ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். 1 டம்ளருக்கு 2 டம்ளருக்கு பதிலாக 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு விசில் விட்டு எடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இதை நீங்கள் சூடாக சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு பதிவு பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.